தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிற்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டம் சொல்லி பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்கள் திரைப்படத்தை ஷேர் பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அதுக்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவடையக்கூடும். பிறகு மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அருகில் நிலவக்கூடும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், வடக்கு உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே போல வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான முதல் கனமழை தீவிரமடைய. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் அநேக இடங்களிலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். காரணமாக தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் மிக கனமழையும் ஓரிரு இடங்களிலும் அதிதீவிர கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் வருகின்ற 2ஆம் வாரத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த மாவட்டத்தில் பதிவான மழையளவு விருதுநகர் மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் 6 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் 4 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் 3 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் 2 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. சிவகங்கை, திருப்பூர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. அதே போல நீலகிரி மாவட்டம் குன்னூர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல் மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழகத்தில் தொடர் கனமழையானதை எதிர்பாருங்க. மீனவருக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள்.